ஹாய், வெல்கம் பேக் டு வைப் வித் விஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூரில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஃப்ளார் ஷோ. இதுதான் நம்ம லால்பாகில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த முறை லால்பாகில் இந்த ஃப்ளவர் ஷோவோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இவர் சம்மந்தப்பட்ட ஒரு அழகான அற்புதமான ஃப்ளவர் ஷோவை தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். இவர் படிக்கும் காலங்களில் மற்ற மாணவர்களோடு சரி சமமாக கூட உட்காரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியிலிருந்து வந்த ஒரு பையன் படிக்கும்போது மற்ற மாணவர்களோடு சரிசமமாக உட்கார்றது மட்டும் இல்லைங்க, இவர் உட்கார்றதுக்குன்னு ஸ்லேட்டு பல்பாக கூட சேர்த்தி ஒரு கோணி பையையும் கொண்டு போவாராம் ஸ்கூலில், இவர் தனித்து விரித்து உட்கார்றதுக்காக. அப்பேற்பட்ட பையன் எங்கே இருந்தனா எப்படி இருக்கேன்னு மற்றவங்களுக்கு காட்டும்படி இவரோட வளர்ச்சி அபரிதமானதுன்னே சொல்லலாம். இங்கே பூக்களால் பல அலங்காரங்கள் பண்ணியிருந்தாலும் இவரோட வாழ்க்கை வரலாறுகளை சொல்லும்படி நிறைய விஷயங்களை இங்கே ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இதை பார்க்குறச்ச நம்மளுக்கே டைம் ட்ராவல் பண்ணி போய் அவர் கூட ஒரு ஜர்னி போயிட்டு வந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இவரோட வீடு, இவரோட முகங்கள், இவரோட உறவுகள், இவர் செய்த சத்தியாகிரக போராட்டங்கள்னு பல விஷயங்களை இங்கே இருந்துச்சு. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேர் டாக்டர் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு தெரியும்னு சொல்லுங்கள். தெரியாதவங்க, தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் ஷோவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அன்டச்சபிலிட்டி, ஜனங்களோட தீண்டத்தகாதமையாக இருப்பது, இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி மறந்தே போயிட்டோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இது மிகவும் போராட்டகரமான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. இதை எதிர்த்து அவர் நடத்திய போராட்டங்கள் பல்பல. குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு, ஒரு மனுஷன் குடிக்கக்கூடிய தண்ணியில் எந்த அளவுக்கு போராட்டம் இருந்திருக்குன்றதையெல்லாம் இங்கே போய் நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அவர் எந்த அளவுக்கு அதற்காக போராடியிருக்காருன்றதை. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் வியக்கப்பட்டதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதை எல்லாத்தையும் மீறி அவர் நடத்திய போராட்டங்கள், அவரோட வெற்றிகளை பார்க்க ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி இந்த ஷோக்கு போயிருந்ததில் ரொம்பவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தினர்களுக்கும். இதே போல் உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வைப் வித் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.